ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்றைக்கி ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த iOS 26.5 அப்டேட் வந்திருக்கும். ஸோ நிறையா பேர் அப்டேட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த iOS 26.5 அப்டேட் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ண முதல்ல உங்கள் ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சது 50% மேலே இருக்கான்றதை ஒருக்கா செக் பண்ணிக்கங்க. ரொம்பவுமே சார்ஜ் கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு அப்டேட் பண்ணுங்கள். அதோட நம்ம ஃபோனில் டேட்டா பேக்கேஜும் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் iOS 26.5. ஸோ இந்த ஃபோன் 15. ஸோ இதில் 4.48 GB காட்டுது. எனக்கு இந்த அப்டேட்டை அப்டேட் பண்ணால் 4.48 GB எனக்கு ஃபோனில் ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். ஸோ கொடுத்துருக்காங்க, திஸ் அப்டேட் இன்ட்ரடியூஸ் சப்போர்ட் ஃபார் end-to-end என்கிரிப்ஷன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ அப்டேட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டுருக்கு. ஸோ பார்ப்போமா இருந்துச்சுன்னா அப்டேட் ரிக்வஸ்டட் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் iOS 26.5 நம்ம ஐஃபோனில் அப்டேட் பண்ணுறது. நீங்களுமே இந்த 26.5 அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.